ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று நமது ஆழமான தவத்தின் 4ஆம் நாள். நாம் நமது முன்னிலையில் பிரம்மா பாபாவை கொண்டு வருவோம். பாபா எவ்வாறு அமர்ந்திருக்கிறார் என்று காண்போம். சிவ தந்தையின் நினைவில் மூழ்கியிருக்கிறார். அவரது புத்தி பாபாவின் சொரூபத்தில் நிலைத்திருக்கிறது. நிராகார நிலையில், அசரீர நிலையில் நிலைத்திருப்பதற்கான மிகுந்த பயிற்சி செய்திருக்கிறார். இன்று நாம் இதனை பின்பற்றுவோம். மேலும் பிரம்மா பாபாவின் நடைமுறை வாழ்வினை பின்பற்றுவோம். பாபாவுக்கு முரளியின் மீது மிகுந்த அன்பு இருந்தது. குழந்தைகளின் மீதும் மிகுந்த அன்பு இருந்தது. அதுபோன்று நாமும் முரளியின் மீது மிகுந்த அன்பு செலுத்துவோம். மேலும் இந்த ஆன்மீக குடும்பத்தின் மீதும் மிகுந்த அன்பு செலுத்துவோம். இந்த குடும்பத்தின் மீது அன்பு செலுத்துவது என்பது சிலருக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் நமது குடும்பமோ தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களுடைய குடும்பமாகும். நமது குடும்பம் இஷ்ட தெய்வங்களுடைய குடும்பமாகும். இந்த பார்வையில் நம்முடன் இருப்பவர்களை பார்ப்போம். அப்போது மிகுந்த அன்பின் உணர்வு ஏற்படும். அவர்களின் நல்ல குணங்களின் மீதுதான் பார்வை செல்லும். தீய குணங்களின் பக்கம் செல்லாது. முரளி என்பது நமது அன்றாட உணவாகும். முரளி பகவானுடைய ஞானமாகும். யுகங்களாக நாம் அதைத்தான் தேடி வந்தோம். சத்தியமான ஞானம் கிடைத்தால் சித்தத்தின் இருள் நீங்க பெறும் என்று தேடி வந்தோம். சத்தியமான ஞானம் கிடைத்தால் ஜென்ம ஜென்மங்களுடைய அலைபாய்வது நின்றுவிடும். சத்திய ஞானம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி, ஆத்மா மற்றும் பரமாத்மா, இவற்றை பற்றிய சத்திய ஞானம் கிடைக்க பெற்றால் புத்தி ஸ்திரமாகிவிடும் என்று நாம் காலம் காலமாக தேடி வந்தோம். முரளி அந்த சத்திய ஞானத்தை நமக்கு வழங்குகிறது. முரளி அமிர்தமாகும். முரளி நம்மை அழகாக நடனமாடச் செய்கிறது. மனம் என்ற மயில் நடனமாடுகிறது. நாம் முரளியின் சுகத்தினை அனுபவித்து கொண்டே செல்வோம். முரளியின் ரசனையை அடைந்து கொண்டே செல்வோம். மேலும் முரளியின் ஆதாரத்தில் நமது சிந்தனைகளை உயர்த்தி கொண்டே செல்வோம். வெறும் முரளியை படித்துக் கொள்வது என்பது போதுமானதல்ல. முரளி படிப்பது என்பது முதன்மையான அடியாகும். முரளியிலிருந்து நல்ல நல்ல விஷயங்களை நோட் செய்வது என்பது 2வது அடி. ஆனால் முரளியின் சுகத்தை அனுபவிப்பது, பகவான் ஆத்மாவாகிய என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சுயம் ஞானக்கடல், முக்காலங்களையும் அறிந்தவர் எனக்கு பல நினைவுகளை ஏற்படுத்தி விழிப்படைய செய்து கொண்டிருக்கிறார். எனக்குள் விழிப்புணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. எனது சக்திகளை நான் கண்டறிகின்றேன். இப்படிப்பட்ட உணர்வோடு நாம் முரளியை கேட்டோம் என்றால் அது எத்தனை ஆனந்தமாக இருக்கும். முரளியின் ஆதாரத்தில்தான் நாம் பாபாவை பற்றி தெரிந்து கொள்கிறோம். மேலும் சுயத்தையும் உணர்ந்து கொள்கிறோம். இந்த 2 விஷயங்களையும் தெரிந்து கொள்வது என்பது பரம அவசியமானதாகும். ஏனென்றால் எந்த அளவிற்கு நாம் சுயத்தனை பற்றி தெரிந்து கொள்வோமோ நமது சக்திகளின் அறிமுகம் நமக்கே கிடைக்கப்பெறும். இந்த சிருஷ்டி சக்கரத்தில் எப்படிப்பட்ட ஹீரோ நடிப்பு நான் நடித்து வந்தேன் என்ற உணர்வு நமக்கு ஏற்படும். எனவே நாம் ஆடாத அசையாத உறுதியான நிலையை அடைவோம். நமது சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்வது என்பது நமக்கு எளிமையானதாகிவிடும். மேலும் இது போன்றே பாபாவையும் அறிந்து கொண்டே செல்வோம். பாபாவை எந்த அளவிற்கு நாம் ஆழமாக தெரிந்து கொள்வோமோ, பாபாவின் சக்திகளை தெரிந்து கொள்வோமோ, அவர் நிரந்தரமாக நமக்கு உறுதுணை புரிகிறார் என்பது நமக்கு அனுபவமாகும். நாம் அழைத்ததுமே அவர் வந்து விடுகிறார். நாம் அவரது உதவியை வேண்டுகிறோம். ஆனால் அவர் உதவி புரியவில்லை என்பது நடக்காத காரியமாகும். அவரோ சர்வ வல்லமை படைத்தவராவார். அவர் நம்முடன் இருக்கும்போது நமக்கு தீமை என்பது ஒருபோதும் நடக்க முடியாது. நாம் பயப்பட மாட்டோம். இயற்கை நம்மை பாதிக்காது. இது ஒருபோதும் நடக்காது. எனவே
முரளியின் மூலமாக நாம் சுயத்தினையும் மேலும் தந்தையையும் நன்றாக புரிந்து கொள்வோம். எனவே இன்று முழு நாளும் பாபாவைப் போலவே அசரீரியாக ஆவதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். இறுதி நாட்களின் பிரம்மா பாபாவினுடைய நிலை எவ்வாறு இருந்ததென்றால், அவரது முன்னிலையில் யார் அமர்ந்தாலும் பாபா அவர்களுக்கு திருஷ்டி கொடுத்ததுமே அவர்கள் ஆழமான அமைதிக்கு சென்று விட்டார்கள். தனது உடலையே மறந்து போனார்கள். ஆனால் இதன் பின்னணியில் பிரம்மா பாபாவினுடைய தியாகம் மற்றும் வைராகியத்தின் உள்ளுணர்வு இருந்தது. எனவே நாம் சுயத்திற்குள் தியாகம் மற்றும் வைராகியத்தின் உள்ளுணர்வினை விழிப்படைய செய்வோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் 2 முறைகள் தன்னைத்தான் இந்த உடலிலிருந்து விலகியவராக அனுபவம் செய்வோம். கூடவே ஆன்மீக பார்வையை பயிற்சி செய்வோம். இன்றைய நாள் இந்த 2 விஷயங்களும் நமது உயர்ந்த தவமாக இருக்கும். ஓம் சாந்தி.